வணக்கம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நாள். காலை 7:30 to 9 நல்ல நேரம். சூரியன் கடகராசிக்கு வந்துட்டார்னே சொல்லலாம். அதனால் யாருக்கு நன்மை என்னங்கிறதையும் நாங்கள் ராசி பலன்லேயே சொல்லிடுறோம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. அலட்டல், கர்வம், திமிர் அதிகமாக இருக்கிறது. சூரியன் கடகத்திற்கு வருவதும் நல்லதில்லை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. பிரார்த்தனை பண்ணினா தப்பிக்கலாம். 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் ஞாயிற்றுக்கிழமை. ஏன்? கிருத்திகனுடைய தலைவர் சூரியன். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 3 வடக்கு பச்சை திங்கள். 2 நாளுமே நீங்கள் வழிபாடு பண்ணணும். காலையில் சூரியனுக்கு வீட்டில் இருந்து தீபம் காட்டிடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட போகிறீங்க, போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. அபிராமி அந்தாதி புத்தகம் 101 பாட்டு. கோயிலில் இருந்து ஒரு 10 பாட்டாவது படித்து பாருங்கள், புரியும், நல்லா புரியும். படித்து பாருங்கள். ஆமாம். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க, காக்கைக்கும் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரத்துக்கும் பிரபலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும், ரோஹிணியில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3 4 தெற்கு மேற்கு சிவப்பு வெள்ளை ஞாயிறு, 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல், பொறாம, திருஷ்டி இருக்குது. வழிபாடு பண்ணணும். என்ன பண்ணுறது? மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரமாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும், உறுதி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க தயவுசெய்து. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 பேருக்கும். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல, நாட் பேட். குட்டா கிடையாது, நாட் பேட். அனுகூலமான எண், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா 2 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது. சமஸ்கிருதத்தில் இருந்துக்கும் ஒன்றும் தப்பில்லை, படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாக தீருங்க. கோதுமை ஏதாவது கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. கடகராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 4:30 வரைக்கும் சூப்பர். சாயந்தரம் 4:30 நல்லா இல்லை. சந்திராசிரமத்தோட பாதிப்பு பூசம், ஆயில்யம், புனர்பூசத்துக்கு இருக்கும். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே வம்பு வழக்கு வரும். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. ஆமாம். அனுகூலமான எண் சாயந்தரம் 4:30க்கு முன்னாடி 2 தெற்கு பச்சை. அதுக்கப்புறம் இல்லை இல்லை இல்லை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது. சமஸ்கிருதத்தில் இருந்துக்கும் ஒன்றும் தப்பில்லை, படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாக தீருங்க. கோதுமை ஏதாவது கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. சிம்மராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். கில்லி கலகுறீங்க. பிரமாதமான நாள். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறை பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். சூரியன் உங்கள் ராசிக்கு தலைவர். அதனால் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ஞாயிற்றுக்கிழமை, மறந்துடாதீங்க. 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 6 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு, 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள்.
உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் பொறாம திருஷ்டி இருக்குது, வழிபாடு பண்ணணும். என்ன பண்ணுறது? மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, இலவசமாக இருக்குது. காமணி நேரமாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும் உறுதி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க தயவு செய்து. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. வீண் பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். வழிபாடு முக்கியம், பொறுமை முக்கியம், நிதானம் முக்கியம். ஆமாம், நல்லதுன்னு நினச்சி செஞ்சால் கெட்டதாக மாறும், ஜாக்கிரதை. ரோகி அஸ்தத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், உத்தரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 6, தெற்கு பச்சை, ஞாயிறு 2, கிழக்கு வெள்ளை, திங்கள். 2 நாளுமே நீங்கள் வழிபாடு பண்ணணும். காலையில் சூரியனுக்கு வீட்டில் இருந்து தீபம் காட்டிடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட போகிறீங்க, போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. அபிராமி அந்தாதி புத்தகம் 101 பாட்டு. கோயிலில் இருந்து ஒரு 10 பாட்டாவது படித்து பாருங்க, புரியும், நல்லா புரியும், படித்து பாருங்க. ஆமாம், ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க, காக்கைக்கும் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும் உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஆமாம், சூரியன் இந்த ஆடி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நல்லா இல்லை, வீண் செலவு, வீண் கவலை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் தெற்கு 2, தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருந்துக்கும் ஒன்றும் தப்பில்லை, படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்தீருங்க, கோதுமை ஏதாவது கொடுங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும் உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. பிறகு பலமான சுறுசுறுப்பு, தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். ஆம், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, வழிபாடு பண்ணணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு கோதுமை, பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க, நல்லது. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் இன்று அதிகமாகும் உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். உத்திராடத்தினுடைய தலைவர் சூரியன், அதனால் சொல்கிறோம். மொத்தத்தில் சூப்பரான நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, வழிபாடு பண்ணணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு கோதுமை, பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க, நல்லது. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் இன்று அதிகமாகும் உறுதி. மகர ராசியார் நேயர்களே, சூப்பரான நாள், ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். கல்லகிறீங்க, நல்ல நாள். உங்கள் பிரபலமான பிடிவாதம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும், நல்லா இருக்கு. திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 2, 7, வடக்கு தெற்கு வெள்ளை மஞ்சள், ஞாயிறு 2, 1, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு, திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் பொறாம திருஷ்டி இருக்குது, வழிபாடு பண்ணணும். என்ன பண்ணுறது? மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, இலவசமாக இருக்குது.
காமணி நேரமாவது 2 நாளும் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும் உறுதி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க தயவு செய்து. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாளுமே சிறப்பா இல்லை. ஞாயிறு திங்கள் வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. வீண் பிடிவாதம், வீண் வீம்பு, வீண் பேச்சு, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஆமா, 3 நட்சத்திரத்துக்கும் அதுதான். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம், அது உங்களுக்கே தெரியும். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை, ஞாயிறு 2 வடக்கு மஞ்சள், திங்கள். 2 நாளுமே நீங்க வழிபாடு பண்ணணும். காலையில சூரியனுக்கு வீட்டில இருந்து தீபம் காட்டிடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட போறீங்க, போட்டுருங்க. மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. அபிராமி அந்தாதி புத்தகம் 101 பாட்டு, கோயில்ல இருந்து ஒரு 10 பாட்டாவது படிச்சு பாருங்க, புரியும், நல்லா புரியும், படிச்சு பாருங்க. ஆமா, ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க, காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே உங்கள் பிறைபலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும். எதிரிகளுக்கு உதவி செய்கிற குணம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன கலக்குறீங்க? அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், ஞாயிறு 2 1 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள், திங்கள். சூப்பரான நாட்கள். 2 நாட்களுமே திருஷ்டி இருக்கு, வழிபாடு பண்ணணும். உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல், பொறாம, திருஷ்டி இருக்கு, வழிபாடு பண்ணணும். என்ன பண்றது? மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருக்கு, இலவசமா இருக்கு. காமணி நேரமாவது 2 நாளும் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும் உறுதி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க தயவு செய்து. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.